வணக்கம் அன்பு உள்ளங்களே. நான் பணிபுரியும் கல்லூரியில என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்த நீங்க நிறைய ஹீலிங்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்களே, ஹீலிங்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான். அவன் கேட்ட கொஸ்டின் சின்ன கொஸ்டினா இருந்தா கூட அவனுடைய கேள்வி ரொம்ப நியாயமானது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில இந்த பதிவை நான் விவரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செல்வோம் இந்த பதிவிற்கு. பல மருத்துவ முறைகள் ஆதிகாலம் தொட்டு இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பல குணப்படுத்த முடியாத வியாதிகளை நம்ம பல வகையில சரிப்படுத்தி இருக்கோம். ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் உடல் சார்ந்ததா இருக்கும், சில நோய்கள் மனம் சார்ந்ததா இருக்கும், சில நோய்கள் உணர்வுகள் சார்ந்ததாக இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆதி காலம் தொட்டு நம்ம ஒரு சில மருத்துவ முறைகளையோ, மன மருத்துவ முறைகளையோ, இயல்பு மருத்துவ முறையிலையோ, இல்ல நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இருந்து மருத்துவ முறைகளையோ எடுத்து குணப்படுத்தி இருக்கும். இந்த குணப்படுத்தும் முறை ஆரம்பத்துல சித்தர்கள்ல இருந்து ஆரம்பித்தது. சித்தர்கள் சித்தம் கடந்தவர்கள். அவங்களுக்குன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவும் இல்லாம தன்னோட சித்தம் தாண்டி இறைவனுடைய அருள் பெற்று பல மருத்துவ முறைகளை முதல்ல கத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி மனித குலத்தை வாழ வைத்தவர்களை தான் நம்ம சித்தர்கள்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உலகத்திலே தேரையர் சித்தர் தான் முதலாவது ஆளாக மூளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருடைய தலையில் இருந்த தலைவலியை நீக்கிறதுக்காக கபாலத்தை ஓபன் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணது தேரையர் சித்தர் தான் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது போகர் 700. அப்போது இந்த மாதிரி நிறைய சித்தாந்த முறைகளை, நிறைய குணப்படுத்தும் முறைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இப்படி ஆரம்பத்திலிருந்து பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் இப்போ நவீனமா இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான மருத்துவ முறைகளை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்று சித்தா ஆயுர்வேதம், அதுக்கப்புறம் அலோபதி, அக்குபஞ்சர், ஹோமியோபதி, நேச்சுரோபதி, எனர்ஜி ஹீலிங், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதோட அடிப்படையான சித்தாந்தம் என்னன்னா, ஒரு மனிதனோ மிருகமோ தாவரமோ ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி கொண்டிருக்கும் போது அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு முறையத்தான் நம்ம ஹீலிங் இல்லது குணப்படுத்துதல் இல்ல நோயை சரி பண்ணுதல் இந்த வார்த்தைகளை வைத்து சொல்லுறோம். இப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய சர்ஜனா இருப்பாங்க. அந்த டாக்டர் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு காய்ச்சல் வரும்போது அவங்க வீட்டம்மா ஒரு 90 எடுத்து அவங்க நெத்தியில பூசுவாங்க, சரியாயினுங்க அப்படின்னு வேண்டிப்பாங்க, ஒரு காணிக்கை முடிஞ்சு வைப்பாங்க. இது சிம்பிளான ஒரு விஷயம். நம்பிக்கை சார்ந்ததுதான் இந்த சிகிச்சை முறைகள் எல்லாமே. என்னவா இருந்தாலும் இந்த சிகிச்சைக்கு அடிப்படை நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் எல்லா விஷயங்களையும் சரி பண்ணுது. ஆரம்பத்துல இந்த நம்பிக்கைகள் மதம் சார்ந்ததா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல இனம் சார்ந்ததா இருந்தது. அதுக்கப்புறம் மருத்துவ முறைகள் சார்ந்ததாக இப்ப மாறிவிட்டது. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, இப்ப கூட சில கிராமங்கள்ல இவ்வளவு நவீன மருத்துவ முறைகள் இருந்தால் கூட தேள் கடிக்கும், பாம்பு கடிக்கும், சில மூலிகைகளை கொடுத்து மந்திரிக்கிற பழக்கம் இன்ன வரைக்கும் இருக்கு. அதுவும் சரியாகி கொண்டிருக்கிறது. சோ அப்ப இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய நிலையில, அதுல முடிவெடுக்கக்கூடிய நிலையில நம்ம இல்ல. இதை தாண்டி ஒரு மாபெரும் சக்தி சில விஷயங்களை இயக்கி கொண்டிருக்குது. அதுக்காக எல்லாவற்றையும் பொதுவா நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதை பகுத்து ஆராய்ந்து எது முக்கியமானதோ அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை முதல்ல நமக்கு ஓபன் ஹார்ட்டடா வேணும். சில நம்ப முடியாத விஷயங்களையும் மூட நம்பிக்கைகளையும் புகுத்தி இதை ஹீலிங்னு சொல்றதை விட எது உண்மையானது, இவங்க உண்மையிலேயே இந்த ஹீலிங் அப்படிங்கறத செய்யறாங்களா, இந்த குணப்படுத்துதல் உண்மையிலேயே நடக்குதா, இந்த குணப்படுத்துறதுல என்ன பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது. சில விஷயங்கள் பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தெரியும், அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பேருண்மை இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த ஹீலிங்கிற விஷயம் ஒருவரை மனச்சிக்கல்ல இருந்து, உடல் சிக்கல்ல இருந்து, உணர்ச்சி சிக்கல்ல இருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு சொல்யூஷனா மக்கள் பார்த்தாதான் உண்மையிலே இந்த மருத்துவ முறைகளுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிலே பார்த்தோம்னா சில சிகிச்சைகள் உடல் ரீதியாக இருக்குது, சில விஷயங்களுக்கு வேதி பொருட்களை கொண்டு அளிக்கப்படும் சிகிச்சையா இருக்கு, சில விஷயங்கள் எனர்ஜி சிகிச்சை, அதாவது நம்மளுடைய ஆறாவோ சக்கரவோ பாதிக்கப்பட்டு இருக்கும் போது, உணர்ச்சிகளாலேயும் உணர்வுகளாலையும் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது தொடா மருத்துவ முறைகள் மூலமா அவருடைய சக்கரங்களில் இருக்கக்கூடிய ஆறால இருக்கக்கூடிய எனர்ஜி இம்பேலன்ஸை சரி செய்து எல்லா வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள் இப்போ நவீன முறையில நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறைகளே இருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு விஷயமோ இல்ல ஒரு உடல்நிலை கோளாறோ உடலை தாக்குறதற்கு முன்னாடி ஆரா என்று சொல்லப்படக்கூடிய மின்காந்த அதிர்வை தான் முதல்ல அட்டாக் பண்ணும். அது ஒரு பலூன் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியா ஒரு சின்னதா ஒரு குண்டூசி வச்சு குத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆரா பாதிக்கப்படும் போதுதான் அதுக்கப்புறம் அதனுடைய பக்க விளைவா நம்ம உடல் பாதிக்கப்படுது. அப்போ ஹீலிங்கிற இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்குது. அதை இன்னும் பல பதிவுகள்ல இன்னும் விவரமாக பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்க எங்களோடு. நன்றி.